வணக்கம். நான் உங்கள் பாலன். நேற்று, இன்று, நாளை இவை காலத்தின் வடிவங்கள். கடந்த காலம் என்பது மாற்ற முடியாத வகையில் நிலையாக நினைவுகளின் தொகுப்பாக மனிதனின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. ஆனால் எதிர்காலமோ மனிதனின் தற்போதைய செயல்களுக்கு ஏற்ப முற்றிலும் மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த மாறுதலானது மனிதனின் செயல்களின் தன்மைக்கு ஏற்ப சிலருக்கு நன்மையாகவோ அல்லது தீமையாகவோ பிரதிபலிக்கின்றன. இந்த நன்மை தீமைகள் நிகழ்கால செயலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. நிகழ்கால செயல்கள் எதிர்காலத்தின் மனிதனின் சூழ்நிலையை நிர்ணயிக்கிறது. நிகழ்கால செயல்கள் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் எதிர்காலம் சிறப்பு மிக்கதாக மாறிவிடுகிறது. மாறாக நிகழ்கால செயல்கள் வீணடிக்கப்பட்டால் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகிறது. பொதுவாக நாம் செய்ய வேண்டிய செயல்களை தகுந்த சமயத்தில் முழுமையாக செய்து முடிக்காமல் தள்ளி போடுகின்றோம். அல்லது இன்று சிறிது செய்யலாம், நாளை அதிகமாக செய்யலாம் என முடிவெடுக்கிறோம். சில மாணவர்களும் இவ்வாறு தான் இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் பாடத்தை விட்டுவிட்டு பொழுதுபோக்குகளில் நேரத்தை விரயம் செய்கிறார்கள். தேர்வு நேரத்தில் படித்தால் போதும் என எண்ணுகிறார்கள். மாணவர்கள் காலத்தை வீணடித்துவிட்டு கடைசி நேரத்தில் படிப்பதால் அவர்களுக்கு குழப்பமே ஏற்படுகிறது. தங்களின் சோம்பேறித்தனத்தால் அவர்கள் தேர்வில் தோல்வி அடைகிறார்கள். பின்னர் மனவருத்தத்தால் தங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறார்கள். இதே தன்மையைத்தான் சில மனிதர்கள் ஆன்மீக வாழ்வில் செய்கிறார்கள். இளமையில் நன்றாக வேலை செய்து பணம் சம்பாதிப்போம், வயதான பிறகு பகவானை நினைத்து வழிபட்டு கொள்ளலாம் என எண்ணுகிறார்கள். ஆனால் முதுமையில் நம் பார்வை திறன்கள் குறைந்து போய்விடுகின்றன. காதுகள் கேட்கும் சக்தியை இழந்து விடுகிறது. மனிதனின் நினைவாற்றல் தன்மை குறைந்து விடுகிறது. பகவானின் திருநாமத்தை உச்சரிக்க நினைத்தாலும் ஜெபிப்பதற்கான சக்திகள் நம்மிடம் இருப்பதில்லை. ஓரிடத்தில் அமர்ந்து தியானம் செய்ய நினைத்தாலும் உடலில் வலிமை இருப்பதில்லை. கோவிலுக்கு செல்லலாம் என்று நினைத்தாலும் நடப்பதற்கான சக்திகள் நம் கால்களில் இருப்பதில்லை. பிறகு தம் மனதில் வருத்தம் கொள்கிறார்கள். காலத்தை வீணடித்துவிட்டு இறுதியில் வருந்துவதால் என்ன பயன்? மனப்பக்குவம் அடைய விரும்பும் மனிதன் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அதற்கான முயற்சிகளை இன்றே ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் மனிதனின் நாளைய வாழ்வு ஒளிமயமிக்க பூஞ்சோலையாக மாறும். இந்த கருத்துக்களை வெளியிட எனக்கு உதவி புரிந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த அன்பான உள்ளங்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகள்.